கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுக்குறேன் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய கேபிடிவிலேருந்து ஹைக்யூ, லலிதா, அனிதா, வேணுஸ்ரீ இப்படி பல பேர் வந்து மேம் குருதத் அவர்களை பற்றி பேசுங்க அப்படின்னு மெயிலும் அமைச்சிருக்காங்க. அதில் கமெண்ட்ஸில் வந்து ரிக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கி வந்து த கிரேட் லெஜண்ட் குருதத் அவர்களை பற்றி பேச போகிறேன். திரைப்படத்துறையில் நிறைய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்மளால் மறக்கவே முடியாத டைரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக பீம்சிங் அவர்கள், டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள், ஏபி நாகராஜன் அவர்கள். எதுக்கு நான் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு காவியம். இவங்க படைத்த படங்கள்லாம் இன்றளவும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் நம்மளால் திரும்ப போய் பார்க்க முடியும். பார்த்தா எவ்வளோ அற்புதமான படம் இல்லை அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் தான் குருதத் அவர்களும். குருதத் அவர்களை பிடிக்காத ஒரு சினிமா டெக்னீஷியனோ ஒரு நடிகரோ இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. யாருக்கெல்லாம் ஒரு படம் அந்த கலைத்துறை மேலே ஒரு அன்பு இருக்கோ, அந்த கலைத்துறை மேலே ஒரு பெரிய என்ன சொல்கிறது மோகம் இருக்கோ, கண்டிப்பாக குருதத் அவர்களுடைய படங்களை நேசிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒண்டர்ஃபுல் டைரக்டர் அவர் கொஞ்சம் தான் படம் டைரக்ட் பண்ணார். ஆனாலும் ஒவ்வொரு படமும் இன்றளவும் ஒரு புது கதாநாயகனுக்கோ இல்லை ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு டைரக்டரோ அதை கண்டிப்பாக வந்து பார்க்க தவறவே மாட்டாங்க. ஏன்னா இது எல்லா விதமான காலேஜ்லேயும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க ஹார்வர்ட், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் கூட ஃபிலிம் லேர்னிங் அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜினால் இந்த படங்கள்லாம் அங்கே போட்டு காமிப்பாங்களாம் அப்படின்னு என் பெரிய பொண்ணான கீர்த்தனா கூட சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு டைரக்டர் குருதத் அவர்கள். அவருடைய பிகினிங் ஆஃப் த ஸ்டோரிக்கு போவாங்க. அவர் முதல்ல அவர் ரொம்ப யங் ஏஜில் இருக்கும்போது கல்கட்டாவில் அவருடைய பேர் வந்து வசந்தகுமார். ரொம்பவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் அவர் பிறக்கிறாரு. அண்டு ஒரு கஷ்டஜீவியும் கூட. அவருக்கு முதல்ல கிடைக்கிற ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராமா, மேடையில் வந்து இந்த கூத்துப்பற்ற இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நாடகங்கள் இருக்கோ அதெல்லாம் ஓடி போய் பார்ப்பார். டான்ஸ்னால் அவருக்கு ரொம்பவும் இஷ்டம். அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்படி வேலை பார்த்து அதில் கிடச்ச சம்பளத்திலேயே அவங்க அம்மாவுக்கு புடவை, அவங்க அப்பாவுக்கு கோட்டு, அவங்க வாத்தியாருக்கு பகவத்கீதைன்னு என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி உதயசங்கர் அப்படின்னா நாட்டிய உலகத்தில் அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்டாயுதபாணி அவர்கள், அப்புறம் வந்து வழுவூர் ராமையா அவர்கள், அதே மாதிரி ஹிந்தியில் கோபிகிருஷ்ணா அவர்கள், அந்த மாதிரி தான் உதயசங்கர் அவர்களும். ஸோ அவருடைய டான்ஸ் ட்ரூப்பில் போய் இவர் சேர்றாரு. அப்படி சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். அந்த காலகட்டத்தில் வந்து பூனாவில் தான் எல்லா படங்களும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சேலத்தில் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் சொல்லும்போது. என்னடா இன்றைக்கி எல்லா படமும் சென்னையில் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த காலகட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சினிமா கம்பெனி சேலத்தில் தான் எல்லாருமே வந்து போய் ஷூட்டிங் போயிருக்காங்க. ஆனால் நான்லாம் பிறந்து வளர்ந்தப்போ எல்லாமே சென்னைக்கு மாறிடுச்சு. நாங்கள்லாம் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். சேலத்துலலாம் ஏதாவது அவுடோரு டேம் கேம் அந்த மாதிரி போயிருப்போமே தவிர கண்டிப்பாக வந்து ஸ்டூடியோக்குள்ளெல்லாம் போய் அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணதே இல்லை. ஏன்னா அந்த ஸ்டூடியோலாம் அங்கே இருக்கவே இல்லை. சரி, நம்ம கதைக்கு வருவோம். குருதத் அவர்கள் உதயசங்கர் அவர்களுடைய ட்ரூப்பில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணுறாரு. அந்த விஷயம் தெரிஞ்ச மாஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாரு. வேலையை விட்டு எடுத்தோன்னா அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணை வந்து அவரால் மீட் பண்ணவே முடியல, பேச முடியல. ஃபேமிலியெல்லாம் அந்த பொண்ணை டைட் பண்ணிடுறாங்க. இந்த துக்கம் தாங்காத குருதத் அவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அவர் வந்து வீட்டில் இருக்க எல்லாரும் காப்பாற்றிட்டு அவர் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறம் யாருமே வந்து இனிமேல் உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பூனாவில் அந்த டைமில் படங்கள் எல்லாம் பூனாவில் தான் எடுக்கிறாங்க. ஸோ பூனாவில் ஒருத்தர்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக பூனாக்கு இவர் அமுச்சு வைக்கிறாங்க. குருதத் அவர்கள் வந்து பூனாவில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக போக அங்கே அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கிடைக்க
அங்கே அவர் வேலையை ஆரம்பிக்கிறார். அப்படி வேலை ஆரம்பிக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது, ஆக்சுவலாக இந்த காலகட்டத்திலேயே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளம் வந்து ரூ. 1000 2000 தாண்டி கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சாப்பாடு வேணால் கிடச்சிருக்கும், தங்க இடம் கிடச்சிருக்கும், ஹார்ட்லி காசு கொடுத்துருந்தா ரொம்ப பெரிய விஷயம். ரூ. 1 2 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு தன்னுடைய ஜிப்பா ரொம்ப அழுக்காயிடுது. ஸோ அதை எப்படியோ போய் அந்த லாண்ட்ரிக்காரங்கிட்ட கொடுத்து கெஞ்சறார், நாளைக்கு காத்தாலக்குள்ளே எனக்கு துவச்சி கொடுத்துருப்பா ப்ளீஸ்ப்பா, கிட்டத்தட்ட 4 நாளாக நான் இதே போட்டுக்கிட்டு போகிறேன், ஒரே ஸ்மெல் வருது, அப்புறம் எல்லோரும் வேறு என்ன இவ்வளோ அழுக்காக வரான்னு என்னை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காத்தால ஷூட்டிங் 9 மணினா அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் 6:30 7க்கே லொக்கேஷனுக்கு போயிட்டோம். ஸோ இவர் விழுந்தடிச்சிட்டு போய் அந்த லாண்ட்ரிக்காரனை வீட்டில் எழுப்பி கேட்குறாரு. அவன் நான் என்ன பண்ணுறது, இன்னும் காயவே இல்லை அப்படிங்கிறான். ஐயோ ஏதாவது பண்ணுங்களான்னு, சரி இந்தா இது வேறு ஒருத்தருது, இதை போட்டுப்போ, யாருக்கு ஒன்றும் தெரியாது போட்டுப்போ அப்படின்னு சொன்னோன்னே, அது அவருடைய சைஸே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, தொலைன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுத்தமாக இருக்கேன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு செட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி செட்டில் வந்து அவர் வந்தபோது செட்டில் வந்து நடிச்சிட்ருக்கிற ஒரு பையன் வந்து தேவானந்த் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மெதுவாக இவர்கிட்ட வந்து ஹலோ குர்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அதாவது குருதத் அவர்கள், சார் இது எந்தே இல்லை சார், ஏன் கதையை கேட்குறீங்க, இருந்ததே ஒன்று, அதை துவைக்க கொடுத்தேன், அவன் ஈரமாக இருக்குன்ட்டான், யாரதையோ கொடுத்தா எடுத்து போட்டு வந்துட்டேன், அந்த ஆள் கண்ணில் படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் நான் தான் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேருக்குள்ளேயும் அன்னிலேருந்தே ஒரு அருமையான ஒரு நட்பு வந்து உருவாகுது. அந்த நட்பு உருவாகி காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் பெரிய ஹீரோ ஆகி நான் ப்ரொடியூசர் ஆன உடனே என்னுடைய கம்பெனியில் தயாரிக்கிற ஒரு படத்துக்கு நீதான் என் டைரக்டர், இப்போ இருந்தே கதை எழுத ஆரம்பி அப்படின்னு தேவானந்த் சொல்லிடுறாரு. இவரும் கவலையே படாதீங்க, நானும் பெரிய டைரக்டராகி நான் படம் எடுக்கும்போது என் படத்தில் நீங்கள் தான் கதாநாயகன் அப்படின்னு இவரும் சொல்லிடுறாரு. இந்த ஒப்பந்தத்தை 2 பேருமே பிற்காலத்தில் நிறைவேற்றுறாங்க. எவ்வளோ ஒரு அழகான நட்பு பார்த்திங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நிறைய படங்கள் நடித்து தேவானந்த் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக மாறிடுறாரு. ஆனால் குருதத்தோ ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேலை கிடைக்காம அங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். அப்படி அலையும் போது அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. 2-3 கதைகளை அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார். முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டார எல்லா படங்களுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில் நொந்து நூலாக போயிருக்கும்போது தான் உட்காந்து எழுதுவாங்க. அப்படி எழுதின பல படங்களில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் படங்கள் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. அவரை மாதிரி பல டைரக்டர்ஸ், அதாவது அவங்க பிற்காலத்தில் டைரக்டராக மாறி இருக்கலாம், ஆனால் முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியா ரொம்ப கஷ்டப்பட்டு பல படங்கள் கதை வசனம் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நிறைய கதை வசனம் எழுதி ஃபைலாக வச்சுக்கிட்டே வராரு. இப்படி இருக்கும்போது தேவானந்த் அவர்கள், ஏன்பா இந்த குருதத்துன்னு ஒரு பையன் இருந்தானே எங்கேப்பா இருக்கா, எங்கே போயிட்டான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போய் தேடி கேடி குருதத் எங்கே இருக்காரோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோன்னே தேவானந்த் சொல்கிறாரு, ஓய் எப்படியா இருக்க, நல்லா இருக்கியா, சரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தியா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு குருதத் சொல்கிறாரு. ஆமாம், நான் எப்போவாவது படம் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணால் என் கம்பெனியில் உன்னை டைரக்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. இவர் கண்களில் வந்து அப்படியே கண்ணீர் வந்துடுது. ஆமாம், என்னுடைய படத்தை நீ தான் டைரக்ட் பண்ண போகிற, கமான் கெட் ரெடி வித் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராவும் பகலும் உழைச்சி ரொம்ப அருமையாக வந்து பாசி அப்படின்னு ஒரு படத்தை வந்து ரெடி பண்ணுறாரு. பிற்காலத்தில் அதே டைட்டிலில் ஷாருக் கான் கூட ஒரு படத்தில் வந்து அறிமுகமாகி ரொம்ப பாப்புலராக, ஆனால் இது கூட ஒரு க்ரைம் த்ரில்லர் தான், ஆனால் அந்த கதை இல்லை. பாசிங்கிற படம் குருதத் அவர்களுடைய முதல் படமாக, அதுவும் தன் நண்பனுக்காக அவர் வந்து டைரக்ட் பண்ணுற முதல் படமாக அமையுது. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதிலிருந்து குருதத்துக்கு மிகப்பெரிய வெற்றி பாதை அமையுது. நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணுறாரு, எல்லாமே வெற்றிக்கு மேலே வெற்றி. அப்படியே அவர் ஜால்னு ஒரு படம் வந்து தேவானந்த் அவர்களையே ஆக்டராக போட்டு இவரை டைரக்ட் பண்ணி தயாரிக்கிறாரு. அதுவும் நல்ல பெரிய வெற்றி அடையுது. 2 நண்பர்களுமே அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. அந்த படத்துலேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு டீம் அமையுது. அதாவது குருதத் அவருடைய படம்னா அப்ரார் அல்வி எழுதுவார், ஜானி வாக்கர் வந்து அவர் கூட வந்து காமெடியில் வருவார், அப்புறம் வந்துட்டு மியூசிக் வந்து ஓபி நேயராக இருக்கும். இந்த மாதிரி கேமரானா கேவி மூர்த்தி, அதாவது கேமராவில் வந்து பல பேர் வந்திருக்காங்க. எனக்கெல்லாம் வின்சென்ட் அங்கிளுடைய கேமரா வந்து அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் பாலு மந்திரா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பிசி ஸ்ரீராம் சார் இருக்காங்க, ராஜீவ் மேனன் இருக்காங்க. சில பேர் வந்து அவங்களுடைய கேமரா ஒர்க் வந்து அற்புதமாக இருக்கும். ஏன் நம்ம நடிகராக இருக்கக்கூடிய நட்டியுடைய ஒரு கேமரா ஒர்க்கு, இப்படி பல பேர் வந்து அற்புதமான கேமராமேன் இருந்தாலும்
கேவி மூர்த்தி அவர்களுடைய கேமரா ஒர்க்கையும் மார்க்கஸ் பாட்லே அவர்களுடைய கேமரா ஒர்க்கையும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கலைப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சோர்ஸ் லைட்டிங், அதாவது கேவி மூர்த்தி அவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில், ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற படத்தில் நம்ம என்ன கலர் சாரீ கட்டினாலும் அது வந்து ஒரு கிரேஷ் இல்லை ஒரு கருப்பு அவ்வளோதான் தெரியும். வெள்ளை புடவை வெள்ளையாக தெரியும், கருப்பு புடவை, சகப்பு புடவை, பச்சை புடவை எல்லாமே வந்து ஒரு டார்க் கலரில் தெரியும். அது வந்து என்ன கலர் கட்டியிருக்கோன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு இடத்துலையும் முகத்தில் ஒரு ஷேடோ, அப்புறம் வந்து பின்னாடி இந்த ஒரு சோர்ஸ் லைட், இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அதை வின்சென்ட் சார் கூட நெஞ்சில் ஒரு ஆலயமில் அற்புதமாக பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னீஷியனாக ஒரு கலையை வந்து நல்லா ரசிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவும் ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இப்படி ஒரு டீம், அற்புதமான டீம் அவருக்கு அமையுது. அடுத்து அவர் வெற்றி மேலே வெற்றி வந்து அடைஞ்சிக்கிட்டே போகிறார். மதுபாலா அண்ட் குருதத் அவருடைய ஜோடி கூட நல்ல பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கு நடுவுலையே என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து உதயசங்கர் ட்ரூப்பில் இருந்தப்பயே ஒரு பொண்ணை வந்து டான்ஸர் பொண்ணை வந்து நேசிக்கிறாரு. அதனால் அவங்க அங்கேருந்து அவரை துரத்தி விட்டுறாங்க. அதே மாதிரி இவர் ஒரு சினிமா கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு பொண்ணை நேசிக்கிறாரு. அதுவும் இவர் வாழ்க்கையில் நிறைவேறல. கிட்டத்தட்ட 2 காதல் இவருக்கு நிறைவேறாமல் அது வந்து ஒரு ஃபெயிலியரில் அமைஞ்சிடுது. சினிமா இண்டஸ்ட்ரியுடைய டாப் 100 அப்படின்லாம் சொல்லிட்டு படங்கள் வந்து மினிஸ்ட்ரிலேயும் சரி படிப்புக்கும் சரி அந்த மாதிரிலாம் எடுத்து வைப்பாங்க. அந்த டாப் 100ல் குருதத் அவர்களுடைய படமான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ஸு, பியாசா, காகஸ் கி பூல் இதெல்லாம் இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? இப்படி ஒரு பிஸியாக இருக்கும்போது தேவானந்த் அவர்கிட்ட சொல்கிறாரு, டேய் நான் ஒரு புது பொண்ணை பார்த்தேன்டா, வைதா ரஹ்மான்னு பேர், ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா நடிக்கிறா, அவளையும் என்னையும் வச்சு ஒரு படம் பண்ணால் என்னடா அப்படின்னு பேசுகிறார். சரி நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எனக்கு டைரக்ட் பண்ண நேரம் இல்லை, ஏன்னா நான் வேறு படத்தில் வந்து பிஸியாக இருக்கேன், ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் நடிங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சிஐடி அப்படிங்கிற அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் தேவானந்தும் வைதாரமனும் ஜோடியாக நடிக்கிறாங்க. ஆனால் பாவம் குருதத் அவர்களுக்கு தெரியாது, இந்த வைதா ரஹ்மான் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புயலை உருவாக்க போகிறாங்கன்னு. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.